அரியலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 3 மாணவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். கலைவாணன், அவர்களை தேடக்கூடிய பணி எந்த அளவில் நடந்துட்டு வருது? கண்டிப்பாக ஸ்ரீராம், இப்ப அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில குளித்த 9 மாணவர்கள்ல 3 மாணவர்கள் இப்ப தீயணைப்பு துறையினர் தேடி வருகிறார்கள். இவர்கள் பார்த்தோம்னால் சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த 8 மாணவர்களும் அதில் ஒரு மாணவர் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு மாணவர் என 9 மாணவர்கள் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தஞ்சாவூரில் நடைபெறும் ஒரு சுப நிகழ்ச்சி காரியத்திற்காக உள்ளனர். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக அந்த கொள்ளிடம் ஆற்றில் இறங்கியுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருக்கும் போது 9 மாணவர்கள் அதில் ஒரு 3 மாணவர்கள் அந்த பள்ளத்தில் மாட்டிக்கொண்டனர். அவர்களை மீட்பதற்காக அருகில் குளித்த 6 மாணவர்கள் சேர்ந்து அவரை மீட்பதற்காக 9 பேரும் உள்ள தத்தளிக்கின்றனர். அவர்களை காப்பாற்ற முடியாமல் 3 பேரை காப்பாற்ற முடியாமல் மற்ற 6 மாணவர்கள் தடுமாறி கொண்டிருந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் 6 மாணவர்களை மேய்த்துக் கொண்டு அருகே இருந்தவர்கள் பார்த்தவர்கள் இந்த மாணவர்கள் தவிர்த்ததை கண்டு ஓடி அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அதில் பார்த்தோம்னா அப்போது பச்சையப்பன் என்ற மாணவர் அவர் தான் முதலில் குளிக்க சென்றுள்ளார். மற்ற மாணவர்கள் அவரை காப்பாற்ற ஒருவராக குளிக்கும் போது காப்பாற்றும் போது 9 பேரும் அதில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை ஒரு கட்டத்தில் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டனர். அதில் 6 பேர் மற்றும் மீதமுள்ள 3 பேர் இப்ப தற்போது காணவில்லை. அதில் பார்த்தோம்னால் சென்னையை சேர்ந்த பச்சையப்பன், சந்தான கிருஷ்ணன் இவர்களுடன் தஞ்சாவூர் சேர்ந்த தீபக் ஆகிய 3 பேரையும் அரியலூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் திருமானூர் போலீசார் அவருக்கு காணாமல் மாயமான 3 மாணவர்களையும் இப்ப தேடி வருகிறார்கள். தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தேடும் பணி நடைபெற்று வந்து இதுவரை மாயமான மாணவர்கள் பற்றி எவ்விதமான தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் இந்த உறவினர்கள் தஞ்சாவூருக்கு அந்த நிகழ்ச்சியில் அந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்லாம் இப்ப அவர்களும் இந்த பகுதியில் கூட்டமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாயமான 3 பேர்களும் மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கலைவாணன்.